ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் அகம்பதாத்தாய சிவாய பரமாத்மே நமக. யா மாயா மதுக்கைடப பிரமதினி யா மாகிஷோன்மூலினி யா தூம்ரேக்ஷண சண்டமுண்டமதினி யா ரக்த பீஜாசினி யா சா சும்பதர்பதலினி யா சித்த லக்ஷ்மீ பரா சா சண்டி நவகோடி மூர்த்தி சகிதா மா பாது விஸ்வேஸ்வரி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ सहना भवतु सहनो पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्. ॐ ऐङ्कार ह्रीङ्कार रगस्य युक्त श्रीङ्कार गूढार्थ महाविभूत्य ओङ्कार मर्म प्रतिपादिनीभ्यां नमो नमो श्रीगुरुपादुकाभ्याम्. बिन्दु त्रिकोण वशकोण दशार युग्म मन्वश्रनागतल संहित षोडशारं रुद्रत्रयं च धरणी सदनत्रयं च श्रीचक्रमेतत् उदितं परदेवतयाः. भूमौ स्खलितपातानां भूमिरेवावलम्बनं त्वयि जात अपराधानां त्वमेव शरणं शिवे. ஓம். நமஸ்காரம். நம்ம லாஸ்ட் வகுப்புல 5வது பாடலை பார்த்தோம். அது ஒருத்தரும் ரீகேப் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம 6வது பாட்டு பார்க்கலாம். இந்த 5, 6 இந்த 2 பாடலுமே வசீகர சக்தி அப்படிங்கிற ஒரு ஒரு ஆற்றலை கொடுக்கறது அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கார். இந்த வசீகர சக்தினா என்ன அப்படின்னா எல்லாரையும் ஆளுமை. வசீகரம்னாலே வசம்னாலே கண்ட்ரோல் பண்றதுன்னு அர்த்தம். இந்த பாசிட்டிவ் வே. ஏன்னா இந்த கணேச மகாமந்திரத்து வருமே, சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கணேச மந்திரத்துல. சர்வஜனமே வசமான ஸ்வாகா. என்ன எல்லா பிகினவும் போகணும்னா எல்லாரையும் நம்ம அட்ராக்ட் பண்ணணும். இச்சாசக்தி இருக்கலாம், ஞான சக்தி இருக்கலாம், கிரியாசக்தி இருக்கலாம். ஆனா ஒரு ஆகர்ஷண சக்தி இருந்தா தான் அதுக்கு ஒரு எடுபாடே இருக்கும். நல்லா பேசலாம், ஒருத்தர் நிறைய சக்திமானா இருக்கலாம், அவாட்ட நமக்கு ஒரு மரியாதை இருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாமே தவிர ஒரு ஒரு அன்பு இருக்கணும்னா அங்க ஒரு ஆகர்ஷணம் வேணும், ஒரு லயம் வேணும், வசம் வேணும், வசீகரம் வேணும். அதனாலதான் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒன்றும் ஒரு சக்தியும் கிடையாது, இதேமாரி கீழே படுத்துட்டு இருக்கும், அதை பார்த்தா தூக்கி பிடிச்சுக்கணும் போல தோணும். ஏன்னா அந்த வசீகர சக்தி அது இருக்கு. அதனால வசீகர சக்திங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம், நமக்கு தேவை. அது அந்த வசீகரம் எதுல வருதுங்கிறது ஒருவருடைய பருவத்தை பொறுத்து, யவனத்தை பொறுத்து, புத்தி சாமர்த்தியத்தை பொறுத்து அந்த வசீகரத்தோட சக்தியோட பிரயோகம் மாறும். அன்பா இருக்கும், காதலா இருக்கும், சேவையா இருக்கும், பக்தியா இருக்கும், ஆளுமையா இருக்கும். ஆனா அந்த சக்தி நமக்கு வேணுமே. அதுக்கு என்ன வழின்னா அம்பாளை பிரார்த்தனை பண்றதுதான் வழி அப்படிங்கிறத இந்த 5, 6 2லயும் சொல்லியிருக்கா. ஹரிஸ்வாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாக்கிய ஜனனி புராணாரி பூத்வா புரரிபுமபி சோபமனயத் ஸ்மரோ அபித்வாம் நத்வா ரதிநயன லேஹ்யேன வபுஷா முனீனாம் அப்யந்தர பிரபவதிகி மோகாய மகதாம். இந்த பாடல் நம்ம பார்த்தோம் போன வகுப்புலயே. இதுல என்ன 2 விஷயங்கள் முக்கியமா வந்தது. அம்பாள்டேந்து அந்த வசீகர சக்தி வரணும்னா
நமக்கு வந்து அம்பாளை ஆராதனை பண்ணணும். ரொம்ப ஸ்ரத்தை இருந்ததுன்னா ஒரு நமஸ்காரம் பண்ணா கூட போறோம். அதுக்கு உதாரணமா மன்மதனை காமிக்கிற ஒரு விமர்சையான ஒரு ஆராதனை பண்ணா சாமிப்பியம், சாரூப்பியம், சாலோக்கியம் எல்லாமே கிடைச்சிடும், சாகித்யம் எல்லாமே கிடைச்சிடும். அம்பாள் வடிவமே மாறிடலாங்கிறத மகாவிஷ்ணு காமிச்சார். ஹரிஸ்வாம் ஆராத்திய நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஆராதனைனா என்ன, நமஸ்காரம்னா என்ன? ஆராதனைனா ஜபம், பூஜா, தியானம். பெரிய மாதிரி உபாசனை நடத்துகிற வாழ்க்கை அதுக்கான பிரயோகம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் நம்ம பார்த்தோம். பொதுவாகவே வந்து இந்த மந்திரங்களை பார்க்கும்போது வந்து நமக்கு என்ன தோணும்னா, இதுக்கு அர்த்தம் இருக்கு, அர்த்தம் தெரியும் அப்படின்னு தோணும். இந்த சௌந்தரலகரி ஸ்தோத்திரத்துக்கு வந்து ஒரு வியாக்கியானமா பார்க்கும்போது நம்ம பண்றது வந்து ஒரு லட்சியார்த்தத்தையும் ஒரு வாக்கியார்த்தத்தையும் பார்க்குறோம். இதுல என்ன ஒரு 7 விஷயங்கள் இருக்கு. இதுல பாட்டு இருக்கு, ஒரு பொயட்டிக் பியூட்டி இருக்கு, அதை நம்ம பார்க்குறோம். வாட்சியார்த்தம் இருக்கு. வாட்சியார்த்தம்னா அவரோட சொற்பொருள் இருக்கு, என்ன சொற்பொருளுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத பார்க்குறோம். அதுல ஒரு ரசம் இருக்கு, இந்த ரசத்தை அனுபவிக்கிறோம். அந்த வாட்சியார்த்தத்துக்கு மேல லட்சியார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. லட்சியார்த்தம்னா எதை சொல்ல வரார் அவர், என்ன தத்துவார்த்தம் இருக்கு இதுல என்ன அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய விஷயங்கள் அதுல இருக்கு. இதுக்கப்புறமே இதுல வந்து என்ன பிரயோகம் இருக்கு, இது எப்படி பிரயோகம் பண்றது? பிரயோகம்னா என்ன? இந்த இந்த ஸ்லோகத்தை ஒரு மந்திரமா எப்படி பாவிக்கிறது, அது எப்படி பண்றது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. மந்திரமா பிரயோகம் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன ஒரு வழி இருக்கு? அதுக்கு மந்திரத்தோட கூடார்த்தம் இருக்கு. கூடார்த்தம்னா ரொம்ப சீக்கிரட்டான அர்த்தம் இருக்கு, மந்திரத்தோட அர்த்தம் இருக்கு. ரூப லாவண்யம் இருக்கு. மந்திரம் வேண்டாம், நான் அம்பாளை வந்து ஒரு ஒரு பாவமா பண்ண போறேன்னா ஒரு ரூப லாவண்ய வர்ணனை வேணும், அது இருக்கு. நான் அப்படி சகுன பிரம்மமா இல்லாம நிர்குண பிரம்மம் இல்லாம அம்பாளை வந்து ஒரு தாந்திரிக மாதிரி பண்ண போறேன்னா அதுக்கு யந்திர ரூபம் இருக்கு. ஸோ பொயட்டிக் பவர், வாட்சியார்த்தம், லட்சியார்த்தம், அப்புறம் மந்திர பிரஸ்தாரம், மந்திர விலாசம், கூடார்த்தம், ரூபலாவண்யம் எல்லாம் எப்படி இருக்கு, அதை வச்சுன்னு என்ன பண்றாங்கன்னா பெரியவாள்லாம் வந்து தே டேக் அவுட், they create a yantra, create a mantra. நம்ம வந்து அதுக்குள்ள ரொம்ப நிறைய போறது இல்லை, நமக்கு தேவையும் இல்லை வச்சுப்போம். ஆனா அப்பப்போ கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஒரு உற்சாகத்துக்காக. இப்போ இந்த 5வது பாட்டுல நம்ம என்ன பார்த்தோம்னா, மன்மதன் ஒரு பக்கம் நமஸ்காரம் பண்றான். மன்மதன் நத்வா ஒரு நமஸ்காரம் பண்ணாலே போறோம், அவனுக்கு வந்து என்ன கிடைச்சிருத்து, அவனோட உடம்பு கிடைச்சிருது. உடம்புனா எப்படி, அந்த உடம்பு வந்து அழிஞ்சு போயிடுது இல்லையா? பரமேஸ்வரன் முன்னாடி போய் அகங்காரமா வந்து என்னோட யமனத்துக்கு முன்னாடி உங்களுடைய தபஸ் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நின்று இருந்தான். அந்த ஆணவம் போறதுக்காக அவனுடைய சரீரத்தை அழிச்ச. அப்புறம் ரதி தேவி பிரார்த்தனை பண்ணதுனால அம்பாள் என்ன பண்ணா, அவனுக்கு மட்டும் பபுஷாங்கிற ஒரு எப்பவுமே ஆரோக்கியம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எளிதான உடலை அவனுக்கு கொடுத்தா. அந்த உடலும் வந்து ரத்தியோட கண்ணுக்கு மட்டுமே தெரியக்கூடிய மாதிரி ஒரு 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 கூட சம்பவத்தையும் பண்ணி வச்சா. அது சொன்ன காரணம் என்ன? அம்பாளோட கிருப்பைக்காக சொன்னோம். அந்த ஒரு ஏண்டு வந்து மகாவிஷ்ணு அவர் அம்பாளாவே மாதிரி யாரை மயக்க முடியாதோ, யாரை மனசை மாற்ற முடியாதோ, யார் நிச்சலமோ அந்த பரபிரம்மமான ஈஸ்வரனையே மாற்றக்கூடிய சக்தி அவர் விஷ்ணு கொண்டு. அதை பார்த்தோம் நம்ம, எப்படி மாற்ற முடியும் எல்லாம் பார்த்தோம் நம்ம. ஈஸ்வரன்கிறது எப்படி நிச்சலமாச்சே அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு யார் மேல பிரேமை வந்தது? மகாவிஷ்ணு ரூபமா இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் இருக்கக்கூடிய காமேஸ்வரி மேல கோபம் வந்தது.
அது மோகம் தானே அப்படின்னு சொன்னா கூட காமேஸ்வரி யாரு? பிரம்மசக்தி. பிரம்மசக்திங்கிறது என்ன? பிரம்மமே தான். ஸோ நம்மளையே நம்ம ஸ்வஸ்வரூபத்தை ரசிக்கிறது, லயிக்கிறது, பிரேமிக்கிறது மோகம் கிடையாது. அதுதான் ஆத்ம பிரகாசம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மகாவிஷ்ணு மோகின்னு சொல்றோம், நம்ம மாயாவின்னு சொல்றோம். மோகம் தான் நம்ம கஷ்டப்படுத்துறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே மகாவிஷ்ணு தான் நமக்கு கஷ்டத்திலிருந்து நிவாரணம் அளிக்கிறார் இல்லையா? ஒரு ஒரு முகுந்த மாலான்னு ஒரு குலசேகர ஆழ்வார் ஒரு ஒரு இது பண்ணியிருக்காரு. அதில் சொல்றார், கிருஷ்ணாதோயே மதன பவனோ தூத்து மோகாபி மாலே தாராவர்த்தியே தனய சமைச்ச கிராம சங்கா குலேஷ சம்சாரக்கே மகதி ஜலதோ மஜ்ஜதா நஸ்திதாமன் பாதாம் போஜே வந்த பவதோ பக்தி நாமம் பிரேட்சக. கிருஷ்ணான கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான இம்மென்ஸ் yearning, தாகம். கிருஷ்ணா தோயே மதன, கிருஷ்ணா தாகம். இந்த தாகம், இந்த வாட்டர்ல தாகம். அந்த வாட்டர் எதுவும் இச்சா. மதன பவன உத்தோப மோகம். இந்த உலகத்திற்கு மோகத்துல எனக்கு ஆசை வந்துடுத்து. இந்த உலகங்கிற மோகத்துல அந்த தண்ணி குடிக்கணும்னு ஆசை வந்துடுத்து. அந்த ஆசையை தூண்டுறதுக்கு தாராவர்த்தே, தாரா இருக்கா, என்னோட மனைவி இருக்கா, அல்லது என்னோட கணவன் இருக்கா, உன்னுடைய சம்பந்தம் இருக்கா, தனைய சகஜ, சகஜன்னா கூட பிறந்தவர், தனையன்னா புள்ளேள், குழந்தைகள், பேரன், பேத்தி, இந்த கூட்டம்லாம் என்னோடவே இருக்கு. ஒரு முதல மாதிரி இருக்கான். சம்சாராக்கே மகதி ஜலதோ, நான் மாதிரி ஜலத்துல மூழ்கின்னு இருக்கேனே. பாத அம்புஜே, உன்னுடைய திருவடி தாமரை என்ன கொடு. பரத பகவதோ பக்தி நாம் பிரயச்ச, பக்தியை கொடு எனக்கு. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மோகத்தை கொடுக்கக்கூடிய மகாவிஷ்ணு, இந்த மோகம் எப்படி கொடுக்க போறாரு? அவர் அம்பாவோட கிருப்பையால மோகன ரூபமா மாதிரி மாயாசக்தியை கையில வச்சுட்டு அவர் எல்லாரும் மயக்கின்னு இருக்காரு. ஏன் மயக்கின்னு இருக்காருன்னா, தர்ம ரட்சம் நடக்கணும். தர்மம் நடக்கணும்னா எல்லா உயிரினங்களும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும். லீனேஜ் வரணும், காதல் வேணும், அவளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வேணும், அப்ப மோகம் வேணும், ஆசை வரணும். மோகம்னா என்னன்னா, ஆண் பெண்ணுக்குள்ள கூட காதல் மட்டும் இல்லை. எதுல எல்லாம் நம்ம டெலூட் ஆகிறோமோ, எதுல எல்லாம் நம்முடைய மனசு பறிபோறதோ, இதெல்லாம் இந்த உலக வியாபார விருத்திக்கு காரணமா இருக்கும். அதெல்லாம் மோகம். அப்போ தர்மம் நடக்கணும்னா மோகம் இருந்தாலுமே இல்லையா? ஆனா அந்த மோகத்துல மூழ்கிடக்கூடாது. மூழ்கினா கூட இப்போ கேட்ட மாதிரி இந்த மூழ்காம இருக்கக்கூடிய உன்னுடைய பாதாம்புஜத்தை எனக்கு படகா கொடு, அந்த பக்தியை எனக்கு கொடு. சரி, இதுல பக்தியை கொடுன்னு கேட்கிறா பாருங்க. நான் சுவாமி மேல பக்தி வச்சேன்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம். நம்மளால பக்தி வைக்க முடியாது. பக்திங்கிறதே ஒரு பெரிய சக்தி. பக்தி இஸ் நாட் நம்மளுடைய பிரயத்தனத்தால் வர்றது பக்தி இல்லை. பிரயத்தனத்தினால வர்றது ஒரு ஸ்ரத்தா, அதுக்குமே கிருபை வேணும். பக்திங்கிறதும் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, பக்திங்கிறது சுவாமி தான் கொடுக்கணும் நம்மளுக்கு. அதனால அந்த பக்தி இருக்குங்கிற அகம்பாவம் கூட, அகம்பாவம்னா செருக்கு மட்டும் இல்லை, அபிமானமும் அபிமானம். உங்க சுமாரா பாட தெரியும் சொல்லுங்க. ஒருத்தர் நீங்க பாடப்பா கொஞ்சம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் பாடலாம் தெரியாது, ஒரு சங்கோஜப்பட்டு ஒரு ஒரு அது கூட ஒரு அபிமானம் தான், அது கூட ஒரு ஆணவம் தான். சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட தாற்பயமே. ஸோ இது மாதிரியான அந்த ஒருத்தர் கேட்டிருந்தா, எப்படி மோகம் மாயாவின்னு சொன்னா மோகம்னா சுவாமி நம்மளை துன்பப்படுத்துறாரு? அப்படி கிடையாது. தர்மத்திலையும் சிக்க வச்சு தர்மாதீதமா பண்றதுக்கும் வழிகாட்டக்கூடியவர் அவர். அவருடைய பவர் காமேஸ்வரனால ஜெகன் மாதாவான ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு மோகினியா இருந்துட்டு
பரமேஸ்வரோட மனத்தையும் சஞ்சலம் பண்ண அவருடைய பிள்ளையான மன்மதனும் உலகத்து ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு இதில் பண்ணான். இதை பார்த்தோம், நம்ம கூடாத்மா பார்த்தோம். இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த மந்திரத்துக்கு வந்து சர்வசீகர வித்யா, சாத்திய சித்தாசன வித்யா அப்படின்னா பெரியவா சொல்ற. அதாவது எல்லாத்தையும் கூட ஒரு இத்தனை பாராயணம் பண்ணா இது நடக்கும் அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு மந்திர ரூபம் எங்க இருக்கு அப்படின்னா, உதாரணமா பாருங்க, ஹரிஸ்வாம் அதுல வந்து அந்த ஹ ரி, இந்த ஹங்கிற சப்தம் வந்து மகாவிஷ்ணு குறிக்கிறது. ரேங்கிறது வந்து அக்னி ருத்ரன் குறிக்கிறது. ஹ்ரீ அப்படிங்கிற சப்தம் அதுலேருந்து வருது. ஜனனீம் அது ஹரித்வாமாராத்ய பிரமத ஜன சௌபாக்கிய ஜனனீம். ஜனனீம் ஒரு ஈம் இருக்கும், ஒரு தீர்க்கமா ஈம் அப்படிங்கிறது அட்ராக்ஷன். ஈமோட ஷகாரம் சொன்னா ஈஷத்துவம் வந்தா ஆளுமை வந்து விடுறது, வசீகரம். அட்ராக்ஷன் அண்ட் கண்ட்ரோல், வசீகரம். அது ஈஸ்வரக ஈஸ்வரி. மகாபிரிவர் சொன்ன மாதிரி சிவம், அந்த ஈகாரம் போயிட்டுனா சவம். இந்த ஈகாரம் தான் வந்து சக்தி. அப்போ இந்த ஹரிஸ்வாங்கிற பதத்துல கூட ஹரி ஜனனின் ஈம்காரம் சேர்ந்தோம்னா ஹ்ரீம், ஹிரிங்கிற ஒரு பீஜாட்சோதத்து. அப்புறம் ஸ்மரோன்னு இருக்கு. ஸ்மரோனா என்ன? ஸ்மரோனா மன்மதன். ஸ்மரக, மன்மதனுக்கு வந்து பேரு. ஸ்மரக அபித்வாம்னத்வா அப்படிங்கிற அந்த அந்த அக்ஷரத்தை என்ன பண்றாவ? ஸ்மரானா மன்மதன், மன்மதன்னா காம பீஜ கூடம். அதாவது மேலாக சொல்றேன், ஒரு 16 எழுத்துக்கள், 15 எழுத்துக்கள் இருந்தா பஞ்சதசின்னு பேரு. 16 பீஜாட்சரம் இருந்தா ஷோடசக்ஷரம் மந்திரம் பேரு. இந்த மந்திர ரூபமாவே அம்பாளை பாவிக்கலாம். அம்பாளை வந்து ஆத்மாத்மா பிரார்த்திக்கலாம் நம்ம வேதாந்தப்படி. அம்பாளை ஒரு மந்திர ரூபமா தியானிக்கலாம். அந்த மந்திரத்தை ஒரு யந்திரமாக எழுதி பண்ணலாம். இல்ல ஒரு யந்திரத்திலிருந்து ஒரு ஒரு ரூபமா பண்ணி, சுகணபிரமமா பண்ணி, ஒரு விக்கிரகமாக பிரதிமையாக பண்ணி பண்ணலாம். அந்த யந்திரமே 2 டைமென்ஷன் இல்லாமல் 3 டைமென்ஷன் தான் ஒரு மேருவை வச்சு பண்ணலாம். இப்படிலாம் நிறைய பிரயோகங்கள் இருக்கு இல்லையா? அப்ப இந்த பிரயோகத்துக்கெல்லாம் ஒரு மூலாதாரம் வேணுமே. மூலாதாரம் என்ன? அந்த லட்சணம், மந்திர லட்சணம். ஸோ இங்க பகவான் வந்து இந்த சௌந்தரலகரி வந்து ரொம்ப வேதோத்தமா பண்ணியிருக்காரு. அவர் பண்ணது வந்து அத்வைதபரமா வேதோத்தமா பண்ணியிருந்தா கூட அந்த சாக்த உபாசனைக்கு ஒரு ஒரு ஆறுதலா இருக்கிற மாதிரி இங்க வந்து பஞ்சதசியோ ஷோடசியோ பகவான் காட்டவே இல்லை. ஆனா அதோடைய பதார்த்தங்கள் உள்ள வர மாதிரி பண்ணியிருக்க மாதிரி தோன்றதுன்னு பெரியவர் சொல்றார். ஸோ இந்த அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நான் ரொம்ப பிரீஃபாக தான் சொல்றேன். அம்பாளுக்கு வந்து 3 பாகம் பண்ற. வாக்பீஜ கூடம் அப்படின்னு அம்பாவுடைய தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் வாக்பீஜ கூடம், வாக் சக்தி இங்க இருக்க மாதிரியும், கழுத்திலேருந்து இடுப்பு வரைக்கும் காமபீஜ கூடம் அப்படின்னு அதுக்கு மன்மதன் ரிஷியா வச்சிருக்க மாதிரியும், இடுப்பு கீழே சக்தி கூடம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப மந்திரத்தையும் 3ஆ பிரிச்சு இந்த 15 16 எழுத்துக்களை 5 5 4 அப்படிலாம் பண்ணி அதை ஆராதிக்க. இந்த சௌந்தரலகரிய பாஷ்யம் என்றவா அதை வந்து தேவி உபாசனைக்கு ஒரு ஏதுவா பண்றவால என்ன பண்றான்னா, இதுக்குள்ள இது மாதிரி அர்த்த விசாரம் பண்ணி, இப்ப ஹரி ஜனனி அந்த பீஜாட்சம் ஹரி வந்துடுத்து, ஸ்மரகனா மன்மத கூடம் வந்துடுத்து, காமகூடம் வந்துடுத்து, அதுல இதை வந்து நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ற. இது மாதிரி ஒரு ஒரு சௌந்தரலி ஸ்தோத்திரத்துக்கும் இது மாதிரியான விளக்கங்கள்லாம் இருக்கு. நம்ம இதுக்குள்ளெல்லாம் டீட்டெயிலாக போக போகிறது இல்லை. நம்மளுடைய லட்சியம் என்னன்னா, இவருடைய
தஷாத்தத்தை புரிஞ்சுட்டு மானசீகமா நிஷ்காமியமா இது பண்றதுக்கு பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லுவா. இது சொன்னோன்னா இது நடக்கும் அது நடக்கும்னு இப்படி பண்ணலாம். நம்மளுடைய பிரயத்தனம், நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு என்ன தெரியும், அதே அம்பாட்ட கொடுத்து பக்தியவே அம்பாட்ட கொடுன்னு கேட்கும்போது எனக்கு அதை கூட இதை கூட கேட்கறது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் வேண்டாமே. அதனால அது தேவையில்லைன்னு நம்ம விட்டுப்போம். ஸோ நம்ம 5 பாச்சாது. இப்போ நம்ம 6வது பாட்டுக்கு போகலாம். இதுவும் அந்த போன பாட்டோட ஒரு தொடர்ச்சி மாதிரி தான் பார்க்கணும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மன்மத பிரஸ்தாடம், அனங்க வித்யா அப்படிங்கிற பேரு பார்க்கலாம். தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்ச விஷீகாக வசந்த சாமந்தோ மலயமருதாயோத நரத ததாப்யேகத் சர்வம் கிமகிரிசுதே காமபிக்ருபாம் அபாங்காத்தே லப்த்வா ஜகதிதம் அனங்கோ விஜயத்தே. இதுல வாட்சியார்த்தை பார்க்கலாம். இதுல போன பாட்டுல 5வது பாட்டுல மன்மதனுக்கு ரதியோட கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய மாதிரி ஒரு அழகை கொடுத்தாள் அம்பாள். அது என்ன ரதியோட கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய அழகு? அதுல வாட்சியார்த்தமா பார்ப்போம். என்ன பார்த்தோம்? உங்களுக்கு யாரை நீங்க கவரணுமோ, யாரு உங்களுக்கு பாத்தியதையோ அவளுக்கு தான் நீங்க ஒரு பொருட்டா இருக்கணும், ஒரு அழகா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாம்பத்திய லட்சணம் அதுல இருக்குங்கிறத பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, பரமேஸ்வரன் மன்மதனுக்கு உடம்பாலதான் ஆணவம் உடம்பு அழிச்சார். அப்படி இருக்கும்போது அவரை மீறி நான் எப்படி அவருக்கு உடம்ப கொடுக்க முடியும்? அதனால அம்பாள் அவனுக்கு உடம்ப கொடுக்காம அந்த சூக்ஷ்ம சரீரத்தை கொடுத்தா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்னொரு ரொம்ப காமன் சென்ஸ் ஒரு அர்த்தம் என்னன்னா, ரத்திங்கிற பதத்துக்கு டிலைட்னு ஒரு அர்த்தம். நிறைய அர்த்தம் இருக்கு. டிலைட், எக்ஸ்டசி, டிலைட், இம்மர்ஸ்லி என்டைசிங். அப்போ ரதியோட கண்ணுக்கு மன்மதன் அழகா தெரியுதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, wherever you find delight, there you will have desire. மன்மதன் டிசையர் உங்களுக்கு எப்ப வருதுன்னா, எதுல உங்களுக்கு டிலைட் இருக்கும். அதனாலதான் ஒருத்தருக்கு இப்ப நான் எனக்கு ஒரு இந்த ஷர்ட் எனக்கு வாங்கணும்னு தோன்றது, உங்களுக்கு தோணல. ஏன்னா உங்களுக்கு அதுல டிலைட் இல்லை, எனக்கு டிலைட் இருக்கு. அப்போ அந்த டிலைட் இஸ் அ ரதி. அந்த டிலைட்டை பார்க்கும்போது எனக்கு வேணும்னு தோன்றது. அந்த அர்த்தம் ரொம்ப ஸ்லாக்கியமா இருக்குன்னு தோன்றது எனக்கு. ஏன்னா காமம்னா என்ன? காமம்ங்கிறது சுக காரணம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பிசிக்கல் செக்ஷுவல் ப்ளஷர். காமம் எதுல எல்லாம் உங்களுக்கு அது தேவையில்லாத போதும் அது தேவைன்னு தோணி சுகம் இருக்கும். பசிக்கிறதே எனக்கு ஒரு பிரெட் வேணும், ரொம்ப பசி தாகமா இருக்கு, நீங்க காஞ்ச பிரெட்டை கொடுத்தா சாப்பிடுவேன். ஏன்னா பசி. அந்த அந்த திருப்திக்கு பேர் காமம் கிடையாது. அது அர்த்த புருஷார்த்தம், தேவை. அதுக்காக நீங்க உழைக்கணும். நமக்கு பிரம்மஹத்தி பண்ணிக்கு நம்மளை கொலை பண்றதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. நமக்கு பட்டினி போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. விரதம் இருக்கும், அது ஒரு காரணத்துக்காக இருக்கும், ஒரு சங்கல்பத்துக்காக இருக்கும். நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம சாப்பிடுறது நமக்கு இல்லை, நமக்குள்ள இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு. டைஜஸ்ட் பண்றதுலாம் யாரு? ஏதோ சாப்பிடுறது உள்ள. நம்ம கொடுக்கறது ஹவிஸ். அதனால அந்த பிரெட்டை சாப்பிடுறது அர்த்த புருஷார்த்தம். ஒரு பிரெட்டு சாப்பிட்டாச்சு, இப்போ நாக்கு என்ன கேட்கறதுன்னா, இந்த பிரெட் ரொம்ப காஞ்சி போயிருக்கேன்னு தோன்றது. அப்புறம் கேட்போம், கொஞ்சம் வெண்ணெய் கூட, கொஞ்சம் ஜாம் கூட. ஏன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா, பசிக்காக சாப்பிடல, ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ காமம் வந்துடும். ஸோ அந்த காமம் வருது, அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா போகம் தான் உலகம்.
ஆனா அதுலயே மூழ்கி போகக்கூடாது. ஸோ அங்க என்ன சொன்னா, ரதிக்கான மன்மதன்னா வேர் எவர் டிலைட், உங்களுக்கு அதுல ஒரு ஆசை வந்துடுது அப்படின்னு பார்த்தோம். அவன் என்ன பண்றான்னா அந்த மன்மதன் இந்த பாட்டுல சொல்ற, ஒரு ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு ஒரு படையெல்லாம் திரட்டிண்டு உலகத்தை புள்ள ஜெயிக்கிறான். பாங்கத்தே லப்துவா ஜகத் இதம் அனங்கோ விஜயத்தே. விஜயத்தே அப்படிங்கிற பதம், கடைசி பதம் இருக்கே, இந்த விஜயத்தேன்னு என்ன அர்த்தம்னா விசேஷமான வெற்றி. விசேஷ ஜெயத்தே விஷயத்தை நார்மலா ஜெயிக்கல, ஸ்பிளண்டிங் சூப்பர்லி ஜெயிச்சான். அது மாதிரி எது ஜெயிக்கிறான்? ஜெகத் இதம் சர்வம், எல்லா உலகத்தையும் ஜெயிக்கணும். எல்லா உலகம்னா என்ன? புழு பூச்சிலேருந்து, தாவர சங்கமத்திலேருந்து, மனிதர்கள்லேருந்து, ரிஷிகள்லேருந்து, முனிகள்லேருந்து. போன பாட்டுல பார்த்துமே, முனிகனாம் ஜனதி, முனிவரோட மனசுல கூட சலனத்தை கொண்டு பண்றாங்க அப்படின்னா அவனுக்கு ஏகப்பட்ட பவர் இருக்கு. இப்போ இந்த பாடல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்படிப்பட்ட பவர் அவனுக்கு எப்படி வந்தது? அம்பாள் கொடுத்தான்னு படிச்சோம் முதல் பாட்டுல. அம்பாளுடைய கடைக்கண் பார்வை பட்டது. சரி, அம்பாளை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா நம்ம பார்த்துமே, அதாவது பொயட்டிக் பவர், வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம், ரூபலாவண்யம், மந்திரகூடார்த்தம் பார்த்தீங்க. ரூபலாவண்யம் எப்படி வந்தது? முதல் 4 பாட்டுல அம்பாள், 3 பாட்டுல பகவான் பாதாரம் சொன்னார், பாத தூளியை சொன்னார். அம்பாளை பத்தி காமிக்கவே இல்லை, அம்பாவோட பிரசாதத்தை சொன்னார். அப்புறம் மெதுவா என்ன பண்ணார்? வரதகஸ்தம் அபயகஸ்தம் இல்லாம இருக்கா, அப்போ ஒரு ஹிண்ட் கொடுத்தார். ஏன்னா இதுக்குன்னா நமக்கு படிக்க 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 நமக்கு பிரார்த்தனை பண்ணணும் ஆசை வரும். நம்மளால நிர்குணமா பிரார்த்தனை பண்ண முடியாது, உபாசனை எடுத்துக்க முடியாது, மந்திர தந்திரம் நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? அம்பாள் சகுனபிரமோ உபாசிக்கணும், ஒரு பிரதமை வேணும், ஒரு விக்கிரகம் வேணும், அம்பாவோட ரூபலாவண்யம் வேணும். அது கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துருக்கு. ஸோ வரகஸ்தம் இல்லை, அபயகஸ்தம் இல்லைன்னு 5வது பாட்டுல அம்பாவோட கடைக்கண் வந்ததுன்னு நமக்கு ஒரு இமேஜினேஷன் வந்தது. கடைக்கண் இருக்கு, அதுல ஒரு அந்த கண்ணோட முனையில, எப்பவுமே கோவில்ல போனா சைட்ல தான் ஒன்று பார்க்கணும், நேரே பார்க்க முடியாது. நேரன்னு பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரத்துவம் யாருக்கு இருக்குன்னா, அந்த அத்வைத அனுபூதிக்காக அந்த சிரேஷ்டா இருக்காளே, அந்த மூக்ஷுப்த நேரம் நிற்க முடியும். ஏன்னா நேரம்னாலே அம்பாள் என்ன ஆயிடுதுன்னா, அம்பாள் வேற நீ இல்லை ஆயிடும். தத்துவமசி அங்க பிரத்யட்சமாயிடும். நம்மெல்லாம் லௌகிகமா இருந்துட்டு படிப்படியா பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம பக்கத்துல நின்று ஓரமா நின்று இந்த ஓரக்கண்ணில் வரக்கூடிய அந்த மோகம் நிரம்பின பார்வை, அதுலதான் நம்ம குளிக்கணும். ஸோ அவளுக்கு அது கிடைச்சிது, அது போனது பார்க்கணும். இங்க எப்படி காட்டுறா பாருங்க, இந்த இந்த மன்மதனுக்கு என்ன கொடுத்துருக்கா பாருங்க. தனுகு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிசிகாக வசந்த சாமந்தோ மலை மருதாய் மருத ஆயோதனரதக. நம்மளை ஜெயிக்கிறதுக்கு வரான் அவன். என்ன அர்த்தம் வரான்? கையில தனுகு பௌஷ்பம், பௌஷ்பம்னா புஷ்பேஸ், மலர்களாலான ஒரு வில். தனுகுனா வில், ஒரு வில்லு வச்சுருக்கான், வில்லால் அடிக்கிறதுக்கு. என்ன மாதிரி வில்லா? அந்த வில்லு மலர்களெல்லாம் இருக்கு, பூவாலான வில். பூவாலான வில்ல வச்சுட்டவன் என்னத்தை பண்ண முடியும்? அது நடத்துன்னு வரான். ரொம்ப அல்பமான ஆயுதங்கள் தான் வச்சுட்டு போறான், ஹிதமான ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்க போறான். ஏன்னா அப்படி ஒண்ணுமே உதவாத ஒரு ஆயுதங்கள் வச்சுன்னு எப்படி பெரிய காரியத்தை பண்றான்னா, அதுக்கு அம்பாவோட தான் காரணம்ங்கிற ஒரு 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 உயர்வு நெகிழ்ச்சியை சொல்ல போறாரு. அதுதான் ஸோ மலர்களான ஒரு வேல். சில பேர் சொல்ல பௌத்தம்னு இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு. பட்
புஷ்பம். புஷ்பம் தான் அவரோட வில்லா இருக்கு. மலர் வில்ல வச்சுருக்கான். இந்த வில்லுன்னா என்ன பண்ணணும்? வில்ல வந்து கட்டணும், மேலேயும் கீழே கட்டணும். அதுக்கு பேர் நான்னு பேர். இப்போ ராமர் என்ன பண்ணார்? ராமர் வில்ல உடைச்சாரு. ராமர் வில்ல வில்ல எப்படி உடைச்சாரு? அவர் வில்லு வந்து வில்ல எடுத்து அந்த நாணை கட்டினார், நாணை பூட்டினார். கட்டும்போது அந்த அவருடைய வலிமையால் அந்த வில்லு தாங்க முடியாம உடைஞ்சுது அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. அந்த வில்லு கட்டுறதுங்கிறது எப்படின்னா, அந்த கயிறு எடுத்து மேலே இங்கேயுமே கட்டணும். அந்த வில்லும் உறுதியா இருக்கணும், இந்த கயிறும் உறுதியா இருக்கணும். இங்க எனக்கு வில்லு வந்து ஒரு பூங்கொத்தால இருக்கு. அது எப்படி உறுதியா இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது கட்டக்கூடிய கயிறு மௌர்வீன கயிறுன்னு அர்த்தம். அந்த கயிறு எப்படி இருக்குன்னா, மதுகரமயி. மதுகரம்னா மதுனா தேன். தேன்லயே சுத்தில இருக்கக்கூடியது வண்டு. அது என்னது? தேனீக்கள். தேனீக்களால அந்த கயிறு இருக்கான். கயிற்றுல தேனி உட்கார்ந்துக்கல, வரிசையா தேனி இப்படியே பாடிண்டு ஆடிண்டு இருக்கு. ஒரு கம்பு மாதிரி இருக்கு. அதுதான் அதோட கயிறா இருக்கு. அந்த கயிறை அவன் எப்படி இழுத்து, எப்படி மேலைங்களையும் கட்டி, எப்படி பானத்தை விட முடியும்? ஆனா அதுதான் அவனுடைய ஆயுதமா இருக்கு. சரி, போனா போறது. அம்பு எப்படி இருக்கு பார்க்கலாம். அப்படின்னா, பஞ்ச விசிக்காக, அதோட இஷிக்கான அம்புன்னு அர்த்தம். எங்கே பார்ப்போம், அந்த 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 சப்தம் இருக்கு. அது தாக்கக்கூடியது, இம்பாக்ட். எப்படி மன்மதனை இம்பாக்ட் பண்றான், ரொம்ப இம்பாக்ட் பண்றது. சரி, அதோட முனை கூர்மையா இருக்கணுமே, அப்பதானே தாக்கி அழிக்க முடியும், ஒரு 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 வலி ஏற்படுத்த முடியும். இதோடதோ பஞ்ச விஷிக்கா, ஒரு 5 விதமான பூக்களோட இருக்கணும். வில்லும் பூ, இந்த நானும் வண்டு, அது இழுக்கவே முடியாது. விடக்கூடிய பானங்களோ பூக்களாக இருக்கு. இந்த மாதிரி பூக்கள் சொல்லுவா, வியாக்கியானம் சொல்லுவா வந்து அரவிந்த மலர். அரவிந்தம்னா ஒரு வெண்தாமரை. அசோக மலர், அசோக பூனா ஒரு பூ, அது ஒரு அழகான பூ அது. அப்புறம் சூத புஷ்பம், விச் இஸ் மாம்பு. மாமரத்தோட பூக்கள் அப்படி கொத்து கொத்தா இருக்கும். நவமல்லிகா, மல்லிகை பூ. நீலோத்பவம். இது மாதிரி ஒரு 5 விதமான பூக்கள் வந்து அவன் வச்சிருக்கான. இந்த பூ எல்லாமே ரொம்ப சாஃப்டான பூ, ஒண்ணுக்குமே முனை கிடையாது. இதை வச்சுன்னு அவன் ஏரோ விட்டு இருக்கான். சரி, எப்படி வராம? இவனுக்கெல்லாம் யாரு உனக்கு உதவி பண்றது? யார் இருக்கா? வசந்தக சாமந்தோ. சாமந்தக, சாமந்தம்னா நல்ல புத்தி தரக்கூடியவன். ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு படையெடுத்து ராஜா வரான்னா அவனுக்கு ஒரு மந்திரி இருப்பாங்க இல்லையோ, மந்திரி தான் சொல்லியிருப்பான், அந்த மாதிரி பிளான் பண்ணி இப்படி போங்க அப்படி போங்க. இவரோட மந்திரி யாருன்னா சாமந்தக. மந்திரி யாருன்னா வசந்தக. வசந்தனா வசந்த காலம், வசந்த ருது, ஸ்பிரிங் தான் அவனுக்கு வந்து மந்திரியா இருக்கும். அப்புறம் லட்சியாத்துக்கு வரலாம். சரி, மந்திரி வரார், இப்படி நடந்து வரானா? இல்ல, மலைய மாருத்த, மலைய மரு ஆயோதன ரதக. ஆயோதனம்னா இந்த dwelling place. மலைய மருத், மலைய மருத்னா பியூட்டிஃபுல் பிரீஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் தி சதர்ன் மவுண்டன்ஸ். தென்றல் சொல்லுமே, தென்றல் காற்று வருது. இந்த தென்றல் காற்று எப்படி இருக்கு? அவனுக்கு வந்து ரதமா இருக்கு. அப்போ அவன் சவாரி பண்றது தென்றல் காற்றுல வரான். இப்ப பாருங்க, வசந்த காலம் வருது, மந்திரி வரார், தென்றல் காற்று வருது, அதுக்கு மேல மன்மதன் வரான். அவன் கையில வந்து பூவில் இருக்கு, பூங்கணைகள் இருக்கு, அரவிந்தம் முதலான பஞ்ச புஷ்ப பானம். அதுக்கு மேல அவனுக்கு இல்லவே இல்லை. 5 தான் வச்சுட்டு இருக்கான். 5 பானம் தான். அது யாரையும் தாக்கவும் முடியாது. அதை வச்சுட்டு வரான். அப்புறம் என்ன பண்றான்? அதை வச்சுட்டு
ததாப்யேக சர்வம் ஹிமகிரி சுதே காமபி கிருபாம் அபாங்காத்தே லுப்த்வா ஜகதிதம் அனங்கோ விஜயத்தை. சரி, இப்படி வரானே, இவன் பின்னாடி நிறைய பேர் வராள, பெரிய படை வருமானா ஏக்கக, அவன் மட்டும்தான் வரான். மன்னர்கள் பெரிய படைகள் இருக்குமோ பார்த்தேன்னா உலகத்தை ஜெயிக்க போறானேன்னு பார்த்தா தனியா வந்துட்டு இருக்கான். சரி, தனியா வரானே, தனியா வந்தவங்க போருமோ, இவன் பெரிய ஆஜானுபாவம் போனோம், பெரிய சரீரம் இருக்கும் அவனுக்கு, ஜெயிக்க முடியாத மாதிரி பலசாலியா இருக்கணும் அப்படின்னா அனங்கக, உடம்பே கிடையாது, ஒண்ணுமே உடம்பே கிடையாது, சூக்ஷ்மமா இருக்கேன், படைபலம் ஒண்ணுமே கிடையாது. போனா போது ஒரு மந்திரி அப்பப்போ வந்துருக்க, ஒரு பூவியில் பூவம் எடுத்துட்டு உலகத்தையும் ஜெயிக்க வந்துட்டு இருக்கான். எப்படி, how does he win? அதுக்கு சொல்ற, அது வின் பண்றதுக்கு காரணம் என்ன? சர்வம் ஜகதிதே, பிகாஸ் ஹிமகிரி சுதே காமபி கிருபாம். ஹிமகிரி சுதேனா, ஹிமம்னா பனி, கிரினா மலை, சுதேனா சுத்தகனா பொண்ணு, ஹிமகிரி சுதா, ஹிமகிரி தனையே ஹேமலத்தை படுவோமே. ஹிமாச்சலத்துடைய பெண்ணாகிய உன்னுடைய கருணை, இந்த கருணை எப்படி? காம் அபி கிருபாம். காம் அபின்னா நிர்வச்சனியே, ஐ cannot say, I don't know. என்ன பண்ண நீ சொல்லவே முடியல. ஏன்னா இவன் உடம்பு கிடையாது, சொப்பலாங்கியா இருக்கான், காத்து மேல ஏறி வரான், வசந்த காலத்துல மட்டும் வரான், பூ வச்சுட்டு இருக்கான், பூவம்பு வச்சுட்டு இருக்கான், எல்லாத்தையும் ஜெயிச்சு விடுறான்னா அவனுக்கு அந்த சக்தி கொடுத்த காரணம் உன்னுடைய அபாங்காத்தே. அபாங்காத்தேன்னா அந்த உன்னுடைய கண்ணோட ஒரு சின்ன பார்வை, அந்த நுனியால நீ பார்த்து அவனுக்கு எல்லாம் கிடைச்சது. ஜகத் இதற் சர்வம் ஜெகதே, எல்லாத்தையும். மலராரும் ஆகும்வில் மணிக்கயிறு தேனீக்கள் மலரைந்தும் கணையாகவே புலமாக மந்திரிய புலரு வசந்த போது பூந்தென்றல் ரதமாகவே துலமாய் இலாதனடி துய்த்தபனி மலைமகளில் தூவிழியின் ஓர அசைவே நலமாக உலகாகும் கிளர்வாகும் வசமாக நடும் நாடகம் புரிகிறான். யார் பண்ற? மன்மதன். நலமாக உலகாவும் கிளர்வாகும் வசமாக நடும் நாடகம் புரிகிறது. மன்மதனுக்கு அந்த சக்தி என்ன இருந்திருக்கு? எல்லா மனத்தையும் கிளர்ச்சி உணர்க்குது. இந்த கிளர்ச்சியால் நன்மை வருது. நலமாக உலகம் ஃபுல்லா வசமாக பண்றதுக்கு என்ன காரணம்னா அம்பாள் உன்னுடைய கிருபை சொல்லிட்டார். இப்போ இந்த எப்படி ஒரு சாஃப்டான ஒரு வில்ல வச்சுட்டு இருக்காங்க. அம்பாள் கையில என்ன? அம்பாள் கையில கரும்பு இருக்கு. இவங்க கையில சில பேர் கரும்பு வில் வச்சுப்பான் மன்மதன் ஒரு சொல்லுவா. இங்க பாஷ்யக்கார என்ன பண்ணிருக்காருன்னா பௌஷ்பம்னு போட்டிருக்காரு. மகாபிரியவர் சொன்ன மாதிரி கரும்பு வில்லா இருந்தா கூட அந்த வில்லால் அடிக்கலாம், வலிக்கும் நம்மளுக்கு. இவனுக்கும் மலர் வில், அதனால எப்படி அடிச்சாலும் வலிக்காது. வலிக்காம உடம்பே இல்லையே அப்படின்னா உடம்பு இல்லாத அவனுடைய சக்தி. உடம்பு இல்லாததுனால அதனால எங்கேயுமே போக முடியறது, எதுக்குள்ளேயுமே நுழைய முடியறது. எப்படியாவது வாழ்க்கையில நமக்கு எது வலிமை இல்லை, நமக்கு எதுக்கு சோர்வு நினைச்சுட்டு இருக்குமோ உண்மையிலேயே அதுதான் உங்களுக்கு வலிவு. அதை புரிஞ்சுண்டா. எனக்கு பாடவே தெரியாது, அது குறை மாதிரி தெரியும். நான் பாட்டு இன்னும் ரசிக்க தெரியும் இல்லையா? அப்போ அது ஒரு நிறைவு. ஸோ எது குறை மாதிரி இருக்கோ அது பக்கத்திலேயே ஒரு பெரிய நிறைவு ஒன்று இருக்கும். நம்ம எப்பவுமே குறையதான் பார்ப்போம்.
எப்போ பார்த்தாலுமே எது கொடுத்தாலுமே அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நம்முடைய லிமிட்டட் புத்தியில் அங்கே போயிடுறது. அதனால் அதிருப்தி வந்துடுது. கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்கணும், பெர்ஸ்பெக்டிவ் டு சேஞ்ச். எது நல்லதை பார்த்தோன்னா நல்லதே நடக்கும் இல்லையா? மலர் எப்படி மலர் ஹிதமாக இருக்கு. பிரியம் பிரியம் வத சத்தியம் வத சத்தியமபி பிரியம் வத பிரியம்பி ஹிதம் வத. அதாவது உண்மையை தான் சொல்லணும், நல்லது தான் சொல்லணும், இதமாக சொல்லணும். அப்போ ஹிதம் வர்றதுக்கு மன்ஹிதனால நம்ம மனுஷாளுக்கு ஹிதம் பண்ணுறதான் மன்ஹிதன் மனுஷன். ஸோ மன்மதன் என்ன பண்ணுறான்னா, மன்மதன்னா மனசை கடையவன், மதம்னா கடைதல். மன்மதன்னா மனசு கடையக்கூடிய, இந்த கடையக்கூடிய மன்மதன் என்ன பண்றான், மலர்களால் அவன். மலர்கள் எப்படி தான் பாருங்க. இப்போ பொய்டிக்கலி அரவிந்தம் வெண்தாமரை. வெண்தாமரைங்கிறது ரொம்ப அழகா பார்க்கறதுக்கே பளிச்சுன்னு இருக்கும், குப்பை இல்லாம இருக்கும். அது மேல ஒரு ஆசை வரும். அது மாதிரி நமக்கு எது இன்பம் தருமோ அந்த பொருள் மேல, அந்த நபர் மேல, அந்த விஷயத்து மேல, அந்த செயல் மேல நமக்கு தூய்மையான ஒரு இச்சை பிறக்கிறது, இச்சாசக்தி வருது. இச்சாசக்திங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இச்சாசக்தி வில் பவர் கிடையாது. The power to will is will power. ஒன்று வேணும்னு கேட்கக்கூடிய ஆசை நமக்கு வரதே பெரிய விஷயம். ஸோ அது அரவிந்தம் மாதிரி அப்படி இருக்கு. அது மேல ஒரு பொருள் மேலேயோ ஒருத்தர் மேலேயோ ஒரு அன்பு வந்துடுச்சுன்னா, அந்த அன்பு வந்தப்புறம் என்னன்னா நமக்கு இன்பமாவே இருக்கு லைஃப். ஏன்னா அவருடைய நிறைவே வந்துருக்கு அசோகம். ஸோ 2வது அன்பு என்ன? அசோகம். அசோகம்னா சோகம் இல்லை. ஏன் சுகம்னு சொல்லாம அசோகம் சொல்லியிருக்காருன்னா, அந்த சுகத்துல ஒரு துக்கம் இருக்கும். காதல் நோயில ஒரு துக்கம் இருக்கும். ஒன்னு விரும்பியாச்சு, அது கிடைக்கலன்னா அது நினைக்க இன்பமா இருக்கும், அது பக்கத்துலயே துக்கம் இருக்கும். ஆனா துக்கம் இல்லைன்னு சொல்லுவோம், அசோகம். அதனால அப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அசோகம் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதை நினைச்சு பார்க்கறதெல்லாம் அதாவே தெரிஞ்சுட்டு டெலூஷன் வந்துடுறது. ஒரு மாம்பூ மாதிரி. மாம்பூ பார்த்தீங்கன்னா இப்படி சரச்சரமா இருக்கும், சின்னதா ஏகப்பட்ட பூ இருக்கும், எதை பார்க்கணும்னு தெரியாது. நம்ம டெலூஷன் வர மாதிரியான ஒரு மாம்பூ அஸ்திரம் இருக்கு. அப்புறம் அது லயம் ஆயிடுத்து, பிடிச்சு போயிடுத்து, பரஸ்பரம் ஒரு இது வந்துடுத்து அப்படின்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ். அந்த ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்குன்னா நவமல்லிகாவா இருக்கு. ஆனா அது அதுல ஒரு அந்யோன்யம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளையே இழந்துடுவோம். உங்களுடைய ஈகோ இஸ் எப்படி நம்ம ராதா கல்யாணம் ஜெயதேவ அஷ்டபதி பார்க்கும்போது பகவான் கிருஷ்ணா இஸ் கோயிங் ஆஃப்டர் ராதா. ஏன்னா அந்த மோகம் வந்துடுச்சுன்னா தாழ்ந்த எண்ணம்லாம் போயிடுறது. நீலோத்பலம் மாதிரி, நீலோத்பலம் அப்படி ஒரு ஹிப்னடைசிங் ஃப்ளவர், மயக்கக்கூடிய ஒரு நீல அல்லிப்பூ. ஸோ இது மாதிரியான விஷயங்களை நம்ம அப்படி பண்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தத்துவார்த்தம் பார்த்தோம்னா இந்த காமம்ங்கிறது நம்ம பார்த்தோம். காமம்ங்கிறது ஸ்திரீ புருஷ சம்பந்தம் மட்டும் கிடையாது, எல்லா ஆசைகளுமே காமம் தான். இந்த காம தேவனா இருக்கிறது மன்மதன். மன்மதன் அப்படி ஊக்கிவிடக்கூடியவர் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு அம்பாட உபாசகர். அம்பாள் காமரூபிணி, காமேஸ்வரி. அவதான் இந்த காமகலா காமாட்சியா இருந்துட்டு உலகத்தை ஃபுல்லா இது மாதிரி வசம் பண்ணிட்டு அந்யோன்யப்படுத்தி அந்த அத்வைத பாவத்தை கொண்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு போகத்தை கொடுக்கும். நம்ம அந்த அத்வைத பாவத்தை விட்டு போகவே கூடாது. அத்வைத அனுபூதினா என்ன? வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நாதான். இல்லைங்கிறது சூன்யவாதம், எல்லாமே இது ஒண்ணுதான். அந்த பரிபூர்ணத்துவம் வரணும்னா வேறுபாடுகள் போகணும், துவைத நிவர்த்தி வேணும். துவைத நிவர்த்தி வேணும்னா சம்போகம் வேணும், சம்போதனம் வேணும், ஒண்ணுக்கொண்ணு இணையணும். அதுக்கு இது ஒரு யுக்தி பிரமாணமா இருக்கு, சீக்கிரம் பிரமாணமா இருக்கு.
இந்த வசீகரணம் நமக்கு எப்படி வருது, ஆசை எப்படி வருது ஒன்று பார்க்கறதுக்கு? பேசாம உட்காந்துட்டு இருக்கேன், திடீர்னு வந்து எனக்கு இந்த ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னா என்னன்னா, ஏதோ கிச்சன்ல ஸ்வீட் பண்ணிட்டு இருக்க, அதோட வாசனை அப்படியே வந்துட்டு இருக்கு. இந்த வாசனை வந்தப்போ அந்த வாசனை எனக்கு மூக்கு வழியா போயிடுது, என் சென்சஸ். இல்லை உன்னை பார்க்குறேன், அந்த அந்த கார் நல்லா இருக்கே, அந்த காரை வாங்கலாமே, பார்க்கறதுனால உன்னை கேட்கறதுனால. அப்போ இந்த 5 புலன்களும் தான் நமக்கு வந்து விஷயங்களை நம்ம கொண்டு வந்து கொடுக்கறது. இதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, இது வேண்டாம், அது வேண்டாம். இந்த 5 புலன்களும் தான் 5 பானங்களாக இருக்கு. அந்த இந்திரிய சக்தியாக கிராகியம் பண்ணிட்டு வந்து மனசு கொடுக்கறதுக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆசைகளும் எப்பவுமே வரது இல்லையே நமக்கு. உன்னை பார்த்து ஆசை எப்பவுமே ஆசைப்பட்டே இருக்கும் இல்லையே. அப்பப்போ ஆசைகள் வந்து வந்து போயின்னு இருக்கு. எப்போ ஆசைகள் வருதுன்னா, எப்போ உங்களோட மனசு வந்து ஒன்றில் ஃபோக்கஸ் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ரிலாக்ஸேஷன் அமைதியான ரிலாக்ஷனாக இருக்கலாம், கொஞ்சம் இல்லை கஷ்டம் எப்படியோ இருக்கலாம். ஒரு சகலத்தோடு இருந்ததுன்னா அங்கதான் ஆசைகள் போடும். நிச்சலமா இருக்கும்போதோ இல்லை ஏகாகிரமா ஒன்றில் இருக்கும்போதோ உங்களுக்கு ஆசைகள் வந்து சான்ஸே இல்லை. அப்போ இந்த ஆசை வந்து வந்து போகக்கூடியது. எது மாதிரி வந்து வந்து போகக்கூடியது? வசந்த காலம் மாதிரி. அப்போ வரும், இப்போ வராது, அப்போ வரும், இப்போ கண்டியூசிவ் டைம். அதனால வசந்த காலம் மந்திரியா இருக்கு. சரி, தென்றல் ரதமா வந்தானே, எதுக்கு தென்றல் ரதமா வராங்க? தென்றல் ரொம்ப அழகா இருக்கு, நம்ம தடவை கொடுக்கறது, நமக்கு சுகம் வருது. பொய்டிக்கா ரொம்ப கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் பெரியவா கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு விஷயம், தென்றல் அந்த நறுமண மலை மாவட்டத்துல அந்த மலையில அப்படியே பருந்தான வாசனை எடுத்துட்டு அப்படியே வருது. அது நறுமண வாசனையோட வரக்கூடிய தென்றல் காற்று. அது என்னன்னா வாசனா. புலன்கள் மட்டுமே நமக்கு ஆசையை தூண்டக்கூடியது. சம்டைம் நான் எதையுமே பார்க்கல, எதையுமே கேட்கல, எனக்கு எந்த ஸ்மெல்லை டிஸ்டர்ப் பண்ணல, எந்த அழகான பொருளையும் பார்க்கல, ஆனா மனசுக்குள்ள ஒரு தாபம் இருக்கு, அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும். அப்போ அந்த ஆசை எங்கேருந்து வந்தது? அதுவும் ஒரு விதத்துல புலன்களா இருந்ததுதான். எப்பவோ ஜென்மத்துல ஆசைப்பட்டிருப்போம், அது அப்படியே மக்கி போய் அடிவேர்ல வாசனையா இருக்கு. அந்த வாசனையை கொண்டு வரக்கூடிய பிராரப்த கர்மா தென்றல் எதுன்னா தென்றல் காற்று. அதுலதான் வரானா. அப்ப பாருங்க, எல்லா ஆசைக்கும் காரணமான 5 புலன்கள் அவனுடைய ஆயுதமா இருக்கு. அந்த புலன்களுக்கு அடித்தளமான மனசுல கூடிய வாசனா சக்தி அது தென்றல் காற்றா இருக்கு, வரக்கூடிய ரகமா இருக்கு. அப்பப்போ வருதுன்னா அந்த கண்டியூசிவ் டைம், இந்த காலம் இதா இருக்குன்னா மந்திரியா இருக்கு அவனுக்கு. பூக்கள் நம்ம பார்த்தோம் ஹிதமா இருக்கு. ஏன்னா ஹிதமா வரும்போதுதான் உங்களால வந்து தடுக்கவே முடியாது. அன்பா பேசுறவாளை நீங்க எப்படி கண்டுபிடிச்சு இதனால ஆபத்துன்னு தடுக்க முடியும்? அது மாதிரி நம்மளை அறியாமையே ஊடுருவி உள்ள வந்து விடுறாங்க. அப்படின்னா எப்படி நம்ம பாங்கத்தேல விஜயத்தை அந்த அவனுடைய வெற்றியை நம்ம எப்படி கொண்டாட முடியும் அப்படின்னா, எப்படி அவனுடைய வசீகர சக்தி நமக்கு வந்து நல்லதை கொடுக்கும்னு சொல்ல முடியும்னா, அதோட பிரயோக பலன் நமக்கு தெரியும். ஒருத்தர் நம்ம கிட்ட அவ வந்து நம்மளை ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவளோட அந்யோன்யம் இருக்கணும், அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அப்படிதான் நடந்தது. ஆனா இப்படி நினைச்சு பாருங்க, நான் என்னோட சுயஸ்வரூபமே அன்பா எடுத்தேன். என்னை பார்த்தா ஒருத்தர் வெறுப்பு வரக்கூடாது அப்படி எடுத்தணும்.
என்னை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படி ஆயிடுச்சுன்னா. அது எவ்வளவு சௌரியம். பத்ரம் தன்னேபி சுனாமி தேவாக படி சாந்தி மந்திரம். கேட்கறதெல்லாம் நல்லதாக கேட்கட்டும், பார்க்கறதெல்லாம் நல்லதா பார்க்குறேன் பார்க்கட்டும், அப்படிதான் இருக்கும். சாந்தி மந்திரத்தோட பலன் வந்து நான் கேட்கறது நல்லபடியா கேட்கட்டும், பார்க்கறது நல்லபடியா பார்க்கட்டும், எனக்கு அது மாதிரி அருளை கொடு. சுவாமியால் அப்படி கொடுக்க முடியாது. ஏன் சொல்றேன் என்ன, நல்லதே பார்க்கணும்னா எப்படி? டிவி டெலிவிஷன் போட்டா ஈரான் ஃபைட் நடந்துருக்கு, பீப்புள் ஆர் டையிங், நல்லதா அது பார்க்க முடியலையே. அப்ப எப்படி அந்த பிரார்த்தனைக்கு என்ன பலன்னா, பார்க்கறதெல்லாம் நல்லதாக தெரியும்படி என்னை செய் அப்படின்னா, என்னால வந்து எதையுமே அதற்குரிய நல்ல விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை எனக்கு கொடு. எப்படி ஒரு 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 வன்மத்தை எப்படி நல்லபடியா பார்க்க முடியும்? அந்த வன்மங்கிற ஒரு ஹிம்சா முடிஞ்சதுன்னா அதுக்குள்ள ஒரு சத்ஸ்வரூபம் வெளிப்படும், அதுக்குள்ள ஒரு பிரேமை வெளிப்படும், ஒரு வசீகர சக்தி வரும், ஒரு நல்லது முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாத்பரிய நிர்ணயம் நமக்கு இருக்கணும். இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய சக்தி வரும். அப்போ இந்த வசீகர சக்திங்கிறது வந்து மற்றவாளை ஆளுமைப்படுத்தக்கூடிய வலிமை இருந்தா கூட அந்த ஆளுமைங்கிறது வந்து வேற்றுமையின்மை அப்படின்னு பார்க்கணும். ஒரு குழந்தை, சின்ன குழந்தை சாப்பாடு போட்டு கேட்க கூட முடியாது, இருக்கு ஏன்னு கத்துறது, வீடு ஃபுல்லா ஆடிட்டுருக்கும். அம்மா பாலை காய்ச்சுற, அப்பா டாய்லெட் காய கட்டுற, ஒண்ணுமே ஒரு வார்த்தை பேச முடியாம ஒரு சக்தி கிடையாது அதுக்கு. ஏன்னா சீக்கிரம் அன்பின் பெட்டகமா இருக்கிறது. அதே இந்த குழந்தை வந்து 16 வயசு ஆச்சுன்னா சாதம் போடும்போது அம்மா கேட்ப, காலங்கிட்டு வா, சந்தியாவந்தனம் பண்ணியா, அதை படிச்சியா, இப்போ கண்டிஷன்ஸ். ஏன்னா இந்த வசீகர சக்தி எப்போ ஜாஸ்தியா இருக்குன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்லி சரண்டர் டு அதர் பர்சன், நாட் இன் ஒரு நம்முடைய கர்வத்துக்காக கரெக்ட்னு சொல்ல, அன்பினால சரண்டர், ஆர் யூ பிகம் தட் பர்சன். அத்வைத அனுபூதியா இருக்கும் அப்படின்னு அதுக்காக சொல்லுவேன். இதுலயும் பாருங்க, இதுலயும் வந்து தனுஷ்பாஷ்பம், மௌர்வி, காமபி, மலைய மௌர்வி. இப்ப இதுல வந்து சொல்லுவா காமபி, காமம், காம் அபி, அந்த சப்தத்துல இருந்து இக் அப்படிங்கிற ஒரு பீஜாட்சரம் இருக்கு. இக் இக் பிளஸ் அ கா. மலைய மரு, இந்த மலைய இல்ல இல்ங்கிற பீஜாட்சரம் இருக்கு. மௌர்வி நல்ல ஈங்கிற பீஜாட்சரம் இருக்கு. அப்போ இக் லீ இன் கிளீங்கிற பீஜாட்சரம் இருக்கு. அப்போ இதுக்குள்ள அம்மாவுடைய மந்திரஸ்வரூபம் வந்து கிளீங்கிற பீஜாட்சரத்தோட அர்த்த விலாசம். அதனால இந்த மந்திரத்துக்கு கிளீங்கிற ஒரு ஒரு பீஜாட்சரத்தை வச்சுட்டு அதுக்கான ஒரு ஜாமெட்ரி ஒன்று வரைஞ்சிட்டு இது ஒரு 100 தடவை நான் படிப்பேன், 200 தடவை படிப்பேன் அப்படிங்கிற ஒரு 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 உபாசனைய ஒரு நியமப்படி, பெரியவாழ்க்கை நியமப்படி, எல்லாத்துக்குமே நியமம் வேணும். அந்த நியமப்படி பண்றது ஒரு உபாசனை மார்க்கம். நான் அது ஒரு இருக்க அரசத்துக்காக சொல்றேன். நம்ம என்ன பார்க்கிறோம், மன்மதன்கிற ஒரு வசீகர சக்தி அம்பாவோட கிருப்பையால வருது. அதனால அம்பாவை நான் பிரார்த்திக்கிறதுனால எனக்கு அந்த வசீகர சக்தி எனக்குள்ளேயும் வரும். இந்த வசீகர சக்தி எனக்குள்ள வர்றதுனால எனக்கு எல்லாரையும் அன்பால அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும், ஒரு வலிமை கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது அம்பாவுடைய ரூபம் எப்படி வந்தது அப்படின்னா, ஹிமேகிரி சுதே. ஏன் ஹிமேகிரி சுதேன்னு சொன்ன அப்படின்னா, அம்பாள் வந்து இவன் அர்ஜுன், இவன் அனங்கன் இல்லையா, உடம்பு இல்லாதவன் அனங்கன். இவனுக்கு உடம்பு எரிஞ்ச காரணம் என்ன? பகவானுடைய நெற்றிக்கண் திறந்ததுனால தகிச்சு போயிட்டான். அவன் எரிஞ்சு போய் அந்த சாம்பலை எடுத்துட்டு போய் ஒரு ஒரு உருண்டையா பிடிச்சி அவன் பஸ்மாசுரனாகி அவன் திரும்பி சிவபெருமான்ட போய் வரம் கேட்பான். எவ்வளோ ஒரு அசோதுஷ் அவர் எல்லாம் கேடுக்கவே கொடுத்துருவார் உடனே.
யார் தலையில் வச்சாலும் எரிஞ்சு போயிடுவேன்னு கேட்டான். அப்படியே நடக்கட்டும்ட்டார். திருப்பி அம்பாள் தான் போய் மோகினியாக அவதாரம் எடுத்து விஷ்ணு மூலமாக போய் அவனை டான்ஸ் பண்ண வச்சு அவனை அழிச்சு எல்லாம் அப்படி ஒரு கதை போகுமே. அப்போ எரிஞ்சுன்னு இருக்கக்கூடியது தகிப்பு. அவனுக்கு அம்பாள் எப்படி கருணை பண்ண? அபாங்கத்துவம், அவனோட கடைக்கண்ணால. இந்த கடைக்கண் எப்படி இருக்கான்? ஹிமேகிரி தனையே குளிர்ச்சியா இருக்கு. அங்க போய் சூரியன் மாதிரி கண்ணுன்னு போட்ட அவன் இன்னுமே எரிஞ்சுட்டு இருக்கணும். அவனுக்கு குளிர்ச்சியான கண்ணு அம்பாளுக்கு அப்படின்னு காமிச்சாருல. அதனால இதுல அம்பாவோட ரூபலாவண்யம் வரும்போது அம்பாள் குளிர்ச்சியான பார்வை, கடைக்கண் பார்வை இருக்கு. நீ படிப்படியா அம்பாவுடைய வர்ணனை வரும். அந்த 41 பாட்டு முடிஞ்ச அப்புறம் நேரடியாகவே வர்ணனை வரும். நமக்கு அதனால இனிமே வர பாடல இது மாதிரி எப்படி வர்ணனை இருக்கு, மந்திர ரூபம் எப்படி இருக்கு, ரூபலாவண்யம் எப்படி இருக்குங்கிறது முடிஞ்ச போது பார்க்கலாம். ஹரிஸ்வாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாக்கிய ஜனனி புராணாரி பூத்வா புரரிபுமபி சோபம் மனயத் ஸ்மரோ கபித்வாம் நத்வா ரதிநயன லேஹ்யேன வபுஷா முனீனாம் அப்யந்தர பிரபவதி மோகாய மகதாம். இந்த பாடம் ஓம் அசதோமா சத்கமய ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி 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 சாந்தி. Thank you.